ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சின்ன மினி தோட்ட வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஒன்றும் இல்லை, இவ்வளோ நாள் நான் பூச்செடி மட்டும்தான் போட்டிருந்தேன். இப்போ தான் முதல் தடவையாக கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி செடி இந்த மாதிரி போட போகிறேன். கத்திரிக்காய் விதை வாங்கியிருக்கேன். அதை தொட்டியில் பாய் விட்டு அப்புறம் கண்டு எப்படி எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். சிலது சும்மா வெறுமனை போட்டுட்டு, சில கத்திரி விதைகளை அதாவது 2 வெரைட்டி கத்திரி, நாட்டு கத்திரி ஒன்று, இன்னொரு வெரைட்டி. அதை முட்டை ஓடில் நான் போட்டு தனியாக வச்சுட்டேன். இன்னொரு இது தனியாக அதை ஃபுல்லாக போட்டு வச்சுட்டேன். இது வளர்ந்ததுக்கு பிறகு எப்படி அதை எடுத்து வைக்கிறேன்னு பாருங்கள். சிலது முட்டை ஓடில் நான் கத்திரிக்காய் விதை பாவியிருக்கேன். அது என்னென்னா, நம்ம மண்ணில் இருந்து பிரித்து எடுக்கும்போது தனித்தனியாக வேறெல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்க வேணாம். இது அப்படியே ஒரு முட்டை ஓடோடு எடுத்து அப்படியே மண்ணுக்குள்ளே ஊண்டிடலாம் வளர்ந்து வந்தோடனே. அதுக்காக நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த மாதிரி எப்படி வளர்ந்து வர்ற ஸ்டேஜில் பாருங்கள், சூப்பராக வரும். இப்போ நம்ம செடி வளர்ந்து வந்துருச்சு. நான் தனியாக எடுத்து நட போகிறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம முட்டை ஓடுக்குள்ளே போட்டோம்ல விதை, பாருங்கள், அது முட்டை ஓடில் எப்படி முளைச்சிருக்குன்ட்டு. அடியில் முட்டை ஓடை லைட்டாக தட்டிட்டு, அந்த வேர் போகணும்ல, அதுவாக உடஞ்சிரும் மக்கி, இருந்தாலும் நான் லேசாக தட்டிட்டு அதை அப்படியே ஊண்டிட்டு வைக்கிறேன். இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. தனியாக நம்ம மண்ணில் போட்டு அது வளர்ந்து பிரித்து எடுத்து வைக்கிறத விட முட்டை ஓடில் போட்டது ஈஸியாக. அப்படியே ஒரு முட்டை ஓடை எடுத்தோம்னா அப்படியே மண்ணில் பொதிச்சு வச்சிடலாம். அந்த மாதிரி ஈஸியாக இருந்தது எடுக்கிறதுக்கு. செடியுமே நல்லா வளர்ச்சி இருந்தது. பாருங்கள், நல்லா வளர்ந்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருந்துச்சு. இதில் 2 வெரைட்டி போட்டிருந்தேன். ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல்லு க்ரீன் கலராக இருக்கும் அந்த கத்திரி செடி. இன்னொன்று வயலட் கலர். ரெண்டுமே நாட்டு காயின்னு தான் நினைக்கிறேன், தெரியல. இது காய்ச்சதுக்கு பிறகு தான் தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் கொஞ்சம் தக்காளியும் முளைச்சிருக்கு. தக்காளி நான் விதை போடல. நான் ஆக்சுவலாக அந்த குப்பையெல்லாம் போடுவோம்ல மக்கி உரத்துக்கு, காய்கறி அந்த மாதிரி, அதில் இருந்து நிறைய தக்காளி விதை முளைச்சிருந்தது இந்த கத்திரி செடி கூடாவில். நான் அதை எடுத்து தனித்தனியாக அந்த தொட்டியில் வச்சுருக்கேன். அதுவும் சேர்ந்து வளரும். இப்போ பார்ப்போம், நம்ம கொஞ்ச நாள் வளர்ந்ததுக்கு பிறகு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இது கூடாவில் நான் ஏற்கனவே முன்னாடி ஒரு டிப்ஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன், முட்டை ஓடு உடைச்சி நான் எப்படி மிளகா செடிக்கு போடுறேன்னு சொல்லிட்டு. நான் 2 மிளகா செடி அப்போ வச்சுருந்தேன்ல. இப்போ பாருங்கள், அந்த மிளகா செடியில் நிறைய செடியும் நல்லா பெருசாகிருச்சு. காய் நிறைய எக்கச்சக்கமாக வந்துருச்சு. இப்போ அதுதான் நம்ம இப்போ பறிக்க போகிறோம். பாருங்கள், அது காம்பு ரொம்ப கனமாக இருக்குது. திருகி பறித்தா செடி ஒடிஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் அப்படியே சிசர் வச்சு கட் பண்ணுறேன். நிறைய காய் இருக்குது. இது ஆக்சுவலாக டிசம்பர் 22 நான் பறித்தேன். வீடியோ தான் போடல, பறித்தது அப்போ. இப்போ இந்த ஜனவரி 22 இனிமேல் பறிக்க போகிறேன். இப்போ உள்ள வீடியோ அடுத்து போடுறேன் பாருங்கள், அதுக்குள்ளே எவ்வளோ காய் இருக்குன்னு. ஃபஸ்ட் டைமே ஒரு 116 காய் வரைக்கும் நான் பறிச்சிருக்கேன். எல்லாமே நல்ல முத்தின காய். அது கூடாவில் அதில் அந்த பிஞ்செல்லாம் முத்தட்டோன்னு சொல்லி பறிக்காம விட்டது அதுவே நிறைய இருந்தது. அப்பப்போ போய் 4-5 பறிச்சுட்டே தான் இருந்தேன். நல்லா காய்ச்சுது. இதுக்கு
வெளியில் கடையில் இருந்தெல்லாம் உரம் எதுவும் வாங்கி போடவே இல்லை. எல்லாமே நம்ம வீட்டில் தயார் பண்ணதான். மண்புழு உரம், முட்டை ஓடு உடச்சி போடுவேன். அப்புறம் வந்து இந்த பொங்கலுக்கு கரும்பெல்லாம் வாங்கிட்டு சாமி கும்பிட்டு அந்த கரும்பு மீதி இருந்தது, அதெல்லாம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அடிச்சுட்டு நான் எல்லா செடிகளுக்குமே போட்டு விட்டுட்டேன், அதில் தண்ணி கலந்து. அப்புறம் வந்து மீன் அமிலம் கரைச்சி வச்சுருக்கேன், அதுலேயுமே தண்ணி கலந்து அப்பப்போ ஒரு கலக்க ஊற்றிட்டே வந்தேன். அது மட்டும்தாங்க, வேறு எந்த உரமும் கிடையாது. அதுக்கே சூப்பராக காய்ச்சிருக்கு. 2 செடி தான், மொத்தத்தில் ஒரு 116 காய் பறிச்சிருக்கேன் ஒரு டைமில். இனி அடுத்து இதே அளவு பறிக்கிற அளவுக்கு திரும்ப காய் வந்துடுச்சு. இப்போ காயுமே நல்ல பெருசு பெருசாக இருக்கும் பாருங்கள், நிறைய காய். அந்த செடியே ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு போயிடுச்சு, அவ்வளோ காய் வெயிட்டுக்குன்னு. அப்புறம் ஃபுல்லாக குச்சியெல்லாம் சுற்றி உண்டி உண்டி கட்டி வச்சுருக்கேன் செடியை, அந்தளவுக்கு அதில் காய் நிறைய இருந்தது. 2 செடி தான் அதில் காய். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அஸ்வினி பூச்சிக்கிட்ட இருந்து நான் மிளகா செடியை எப்படி காப்பாற்றினேன்றது தான். ஏன்னா அந்த நல்ல மிளகா செடி பூக்கிற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இலைக்கடியில் ஃபுல்லாக பிசு பிசு பிசுன்னு ஒரு மாதிரி ஆயில் மாதிரி இந்த அஸ்வினி பூச்சி ஃபுல்லாக எல்லா இடமும் வந்துருச்சு. அதை கொண்டு வந்ததே இந்த கருப்பு எறும்பு தான். அப்போ என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு வந்து சாம்புவை கொஞ்சம் தண்ணியில் கலந்து இலைக்கடியில் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு, அப்புறம் இந்த சாக் பீஸ் இருக்குல்ல, அதை வந்து தொட்டி விளிம்பில் ஃபுல்லாக கோடு போட்டு விட்டேன். அது மாதிரி எறும்பு கீழே தொட்டியில் ஏறுற இடத்துல ஃபுல்லாக ரவுண்டாக கோடு போட்டு விட்டுட்டு, அந்த சாக் பீஸை கொஞ்சம் பவுட்ரு ஆக்கிட்டு, அந்த பவுட்ரை என்ன பண்ணேன், மிளகா செடியோட தண்டு பகுதியில் ஃபுல்லாக பூசி விட்டுட்டேன். அப்போ அந்த எறும்போட போக்குவரத்து நின்னதுக்கு பிறகு பூச்சியெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எறும்பு தானே அஸ்வினி பூச்சியை கொண்டு வர்றது. அதுக்கு பிறகு என் செடி நல்லாயிருச்சு. இப்போ பாருங்கள், இலைக்கு பின்னாடியெல்லாம் திருப்புறேன், ஒரு பூச்சி கூட கிடையாது. அதுக்கு பிறகு நிறைய நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து டிசம்பர் கொடி டிசம்பர். இது வந்து 2வது மாடிக்கு எடுத்திருக்கேன் பாருங்கள், கீழேருந்து. இத்தனைக்கும் இது வந்து டைரெக்டாக தரையில் வைக்கல, நான் தொட்டியில் தான் வச்சுருக்கேன். தொட்டியில் வச்சு மேலே 2வது மாடிக்கு எடுத்திருக்கேன். இதில் இந்த கொடி டிசம்பர் இருக்குது, அப்புறம் ரங்கூன் கிரிப்பர் இருக்குது. 2மே தனித்தனி தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஆனால் சேர்த்து மேலே ஒரே பக்கமாக வந்து மாடிக்கி விட்டுருக்கேன். அப்புறம் அந்த பால்கனியில் வந்து குட்டி குட்டியாக டேபிள் ரோஸ், அது வந்து பாட்டிலில் கட்டி விட்டுருக்கேன். இது வந்து இந்த நான் வச்ச செடி இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சு. அது மாதிரி முல்லைப்பூ செடியும் வந்து அது டைரெக்டாக தரையில் வச்சுருக்கேன். அதையுமே 2வது மாடிக்கு எடுத்துட்டேன். அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதுக்குள்ளே குருவி வந்து கூடெல்லாம் கட்டியிருக்கு, குஞ்சு பொரிச்சிருக்குள்ளே இருக்குது. அதுக்குள்ளே பனி சீசன்னால் பூ அவ்வளவா இல்லை, மொட்டெல்லாம் கருகிட்டே போகுது. ஆனால் முன்னாடி வந்து நிறைய பறிச்சிருக்கேன் பூவு. இனி கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா பூ பழையபடி பூக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து தட்டாம்பயிறு, தட்டாங்காயின்னு சொல்லுவாங்கள்ல, அது வந்து இப்போ தான் விதை போட்டிருக்கேன். இனி கொடி வந்த உடனே அதில் ஏற்றி விடுறதுக்காக அந்த கயிறு கட்டி வச்சுருக்கேன். இனி அடுத்து தோட்டம் சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போடுறேன். அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.